ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. 5 வயது குழந்தையுடன் வந்து பெரியவாளை நமஸ்காரம் செய்தனர் தம்பதியினர். விஜயதசமி அன்னைக்கு ஆஷாரபியாசம் செய்யணும். நவராத்திரியின் போது வீட்டை விட்டு வர முடியாது. பெரியவா அனுகிரகம் செய்யணும், குழந்தை படிப்பு நன்றாக வரணும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். தகப்பன் மிகவும் பவ்யமாக, பெரியவா ஏதாவது ஒரு வார்த்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று குழைந்தான். பெரியவா குழந்தையை தன் அருகில் அழைத்தார்கள். சொல்லு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரான நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. இது ஔவையார் பாட்டி பாடினது தெரியுமா? தினமும் சொல்லு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்களில் சில தமிழ் அறிஞர்களும் இருந்தார்கள். பெரியவா வடமொழியின் பால் பெரும் பற்று கொண்டவர் என்று கருத்து பரவி இருந்ததால் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது மகா பெரியவா வாக்குண்டாம் என்று திருவாய் மலர்ந்தள்ளியுள்ளார். தமிழ் அறிஞர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இது எங்களுக்கு ஓர் உபதேசம் மாதிரி. இனிமேல் எங்கள் வீடுகளில் வாக்குண்டான் தான் முதல் பாடம் என்று உள்ளார்ந்த பூரிப்புடன் பெரிவாரிடம் தெரிவித்து கொண்டார்கள். இது அனைவருக்கும் ஒரு பாடம். மகா பெரியவா மற்றும் துறந்த ஞானி அவருக்கு வடமொழியின் மேல் பற்று அதிகம் என்று கூறுவது என்பது சொல்பவரின் பேதமை என்று காட்டுகிறது. ஈசனுக்கு எல்லா மொழிகளும் ஒன்றே, எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய